வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்றைக்கி நாம் எங்கே போய்கிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேம்பார் இந்த ஊருக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். தூத்துக்குடியிலிருந்து நாகப்பட்டினம் செல்லக்கூடிய அந்த ஈசிஆர் சாலையில் போனால் இந்த வேம்பார் ஊரை நம்ம அடைஞ்சிடலாம். இந்த வேம்பார் ஊரில் இருக்கக்கூடிய தூய ஆவியானவர் ஆலயத்திற்கு தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். இந்த ஆலயம் ஜனவரி 10 தான் புதுப்பிக்கப்பட்டு அர்ச்சிப்பு பண்ணியிருக்கிறாங்க. மேதகு ஆயர் ஜூடு பால்ராஜ் அவர்களுடைய தலைமையில். இந்த ஆலயத்தை பற்றியும் இந்த ஊரை பற்றியும் தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க. பல ரகசியங்கள், பல அற்புதங்கள், பல வரலாற்று சிறப்புமிக்க சம்பவங்கள்லாம் நடந்த ஒரு இடம்தான் இந்த வேம்பார் நகரம். ரொம்ப அழகான ஒரு ஊர், ஒரு கடற்கரை கிராமமாக இருக்கின்றது வேம்பார் நகரம். வாங்க விரிவாக பார்க்கலாம். இதுதான் தூய ஆவியானவருடைய புதுப்பிக்கப்பட்ட ஆலயம். பாருங்க, எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா? ஆலய வளாகம். இந்த ஆலய வளாகத்திற்குள்ளே புனித செபஸ்தியார் நடுநிலை பள்ளி இருக்கின்றது. இந்த ஆலயத்தினுடைய திருவிழா ஜனவரி 20 நடைபெற இருக்குது. ஸோ கொடியேற்றம், அதிலிருந்து நிறைய நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றது. பாருங்க, ரொம்ப அழகாக புதுப்பிக்கப்பட்டிருக்கு. வாசல்ல இயேசு கிறிஸ்து தன் சீடர்களோடு அமர்ந்து உணவருந்தக்கூடிய அந்த கடைசி இரவு உணவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய ஓவியம் இங்கே அழகாக மரத்தில் செதுக்கப்பட்டு இருக்கின்றது. 12 சீடர்களோடு இருக்கக்கூடிய அந்த காட்சி. இந்த வாசல்லே பார்த்திங்கன்னா இதற்கான கல்வெட்டும் வச்சுருந்தாங்க. தூய ஆவியார் கோவில், வேம்பாறு நிம்பை திருநகர், புதுப்பிக்கப்பட்ட மேல் உருவாக்க பணிகள், அர்ச்சிப்பு மேதகு ஜூடு பால்ராஜ், மேனாள் ஆயர், பாளை மறைமாவட்டம். நாள் 10/1/2026. பங்கு தந்தை அருள் திரு நியாயம் ரூ அந்தோணி டைட்டஸ் ரோஷன். ஊர் நிர்வாக கமிட்டி வேம்பார். 100ஆண்டு விழாவிற்கான கல்வெட்டும் வைக்கப்பட்டிருந்தது. இது எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2015 நடந்திருக்குது. ஆலய மந்திரிப்பு, திருப்பலி, கொடியேற்றம் பார்த்திங்களா 11 நடந்திருக்கு. மேதகு பீட்டர் ரெமிஜியூஸ் கோட்டாறு மறைமாவட்டம் அங்கேருந்து வந்திருக்கிறாங்க. அப்புறம் பாருங்கள், முதல் திருவிருந்து உறுதி பூசுதல் சடங்குலாம் நம்ம பீட்டர் ஃபெர்னாண்டோ மதுரை மறைமாவட்டம் முன்னாள் பேராயர் பீட்டர் ஃபெர்னாண்டோ நம்ம ஊரில் இருந்திருக்கிறாங்க, தூத்துக்குடியிலையும்.
அதே மாதிரி பாருங்கள், திருவிழா மாலை ஆராதனை மேதகு பிதேலிஸ் இம்மானுவேல், இலங்கை மண்ணின் மைந்தர், அங்கேருந்து வந்திருக்கிறாங்க. இலங்கைக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது இந்த காணொலியில் நீங்கள் விரிவாக பார்க்கலாம். திருவிழா திருப்பலி நடந்திருக்கு 20ஆம் தேதி. மேதகு யுவான் அம்ப்ரோஸ் அவர்கள். இந்த கல்வெட்டும் அங்கே தான் வச்சுருந்தாங்க நண்பர்களே. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, அங்கே இருந்த அந்த தரைப்பகுதியில் தான் தந்தை ஒருவருடைய கல்லறை இருந்தது. இங்கே பாருங்கள், அந்த வாசல்லே இருக்குது இன்னொரு தந்தையினுடைய கல்லறை, இடது வலதுபுறமாக அங்கே இருந்தது. அருமையான ஒரு ஆலயம், வரலாற்று சிறப்புமிக்க ஆலயம், புதுப்பிக்கப்பட்டு நல்லா ஜொலித்தது அப்படி தான் சொல்லணும். ஃபுல்லாக அந்த வாலில் பார்த்திங்கன்னா டைல்ஸ்லாம் வந்து பொருத்தப்பட்டு ரொம்ப அழகாக இருந்தது. கண்ணாடி மாதிரி மினுங்கிச்சு. அங்கே 2 பேர் உட்கார்ந்துருக்கிறாங்களா, 2 பேருமே அந்த ஊரை சேர்ந்த நபர்கள் தான். அதில் ஒருவர் ரொம்ப முக்கியமான ஒரு நபர். இந்த ஆலயத்தை பற்றி, இந்த ஊரை பற்றிய வரலாற்றுகளை அவர் தான் வந்து நமக்கு எடுத்து சொல்லியிருக்காரு. அது இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவர் சில விஷயங்கள்லாம் சொல்ல எனக்கு புல்லரிச்சுது அப்படி தான் சொல்லுவோம். அவ்வளோ விஷயங்கள் இருந்திருக்கு, அவ்வளோ வரலாற்று நிகழ்வுகள் நடந்திருக்கு. இதெல்லாம் அடுத்தடுத்த தலைமுறைக்கு தெரியாமல் போகுது அப்படிங்கிற ஒரு வருத்தமும் எனக்கு அந்த இடத்துல இருந்தது. நான் அவர்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, தயவுசெய்து இந்த விஷயங்களை அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் சொல்லி கொடுத்துட்டு போங்க, அவங்க அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணட்டும் அப்படின்னு தான் அவர்கிட்ட பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய மாதாவின் பெயர் செங்கோல் அரசி அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், மாதாவுடைய கையில் ஒரு அழகான ஒரு செங்கோல் இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருந்தது இந்த ஆலயம், ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆலயத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு புனிதர், புனித செபஸ்தியார். அவருக்கு தான் திருவிழா எடுக்கிறாங்க இந்த ஜனவரி மாதத்தில் 20ஆம் தேதி திருவிழா. அவருடைய செபஸ்தியார், புனித செபஸ்தியாருடைய திருப்பண்டம் இங்கே இருக்கின்றது. அதனால் நீங்கள் இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா, இந்த திருவிழா காலங்களில் வந்தீங்கன்னா நீங்கள் அதை பார்க்கலாம். ஏன்னா திருவிழா காலங்களில் 10 நாட்களும் அந்த திருப்பண்டம் பீடத்திலிருந்து வாசல் வரை எடுத்துகிட்டு எல்லோரும் முத்தி செய்ததுக்கப்புறமா வந்து அதை திரும்பவும் வச்சுருவாங்க. இந்த 10 நாட்களுமே நீங்கள் அதை பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த காலகட்டத்தில் 20ஆம் தேதிக்குள்ளே போகிறவங்க போயிருங்க. ஜனவரி 20ஆம் தேதிக்குள்ளே போய் இந்த ஊரில் போய் நீங்கள் பார்க்கலாம். சரி, இந்த ஆலயத்தை பற்றி முழுமையாக பார்ப்பதற்கு முன்னால் பங்கு தந்தை, அந்த ஆலயத்தினுடைய பங்கு தந்தை ரொம்ப அருமையான ஒரு பங்கு தந்தை,
ரொம்ப ஜோவியலாக பேசுகிறாங்க, ரொம்ப ஒரு நட்பாக பழகுறாங்க. எல்லார்கிட்டேயும் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபராக பழகக்கூடிய அருமையான ஒரு தந்தை இந்த ஆலயத்திற்கு கிடச்சிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்கள சந்தித்து பேசிய தருணங்கள் என்னால் மறக்கவே முடியாது. இப்போ பங்கு தந்தை என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாமா? இறை அருளால் நாம் அனைவரும் நன்றாக இருப்போம் என்று இறைவனுக்குள் நம்பிக்கையோடு உங்களோடு இந்த சிறு மணித்துளிகளை செலவழிக்க ஆசைப்படுகிறேன். வேம்பார் நிம்ப மாநகரம் என்று அழைக்கப்படுகிற ஊராகிறது. தூத்துக்குடி மறைமாவட்டத்துடைய எழுகடல் துறையுடைய முதல் துறையாக வேம்பார் இருக்கிறது. இந்த வேம்பாரிலே எங்கள் பாதுகாவலராக புனித செபஸ்தியாரை நாங்கள் கொண்டிருக்கிறோம். எங்கள் செபஸ்தியாருக்கெல்லாம் முதல் காரணமாக இருப்பவர் மூவர் இறைவன். அந்த மூவருடைய தூய ஆவியை இந்த பங்கிற்கு சிறப்பான பாதுகாவலராக நாங்கள் அர்ப்பணித்திருக்கிறோம். இந்த வேம்பாறு பங்கானது தொடக்கத்தில் தொடங்கும்போது இயேசுவின் திரையத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. இயேசுவின் திரையத்துடைய அருளாசிரோடு தூய ஆவியானவருடைய அருள் துணையோடு புனித செபஸ்தியாருடைய பரிந்துரையோடு இன்னும் சிறப்பாக சொல்லப்படும் என்றால் எமது எழுகடல் துறையுடைய ஒவ்வொரு துறைக்கும் ஒரு நாயகி உண்டு. அந்த வகையிலே எங்கள் முதல் துறையான வேம்பார் துறையின் தலைவியாக அம்மாவாக இருப்பவள் தாய் செங்கோல் மாதா. இந்த செங்கோல் மாதாவை குறித்து வேம்பாட்டு பிள்ளைகள் எல்லோருக்குமே சிறப்பாகவே தெரியும். வாழ்க்கையில் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவள் இந்த தாய். ஒரே ஒரு விடயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். நான் கேள்விப்பட்டதிலே இலங்கையின் மன்னார் பகுதிகளுக்கு மீன் பிடிக்க செல்கிற போதும், அது தொழில் விஷயமாக செல்கிற போதும், டச்சுக்காரருடைய ஆதிக்கத்திலிருந்து தப்பிப்பதற்காக இந்த செங்கோல் மாதாவை கையோடு கொண்டு செல்வது இந்த மீனவருடைய வழக்கமாக இருந்தது. அங்கே ஒரு கடல் வனப்பகுதியில் அந்த மாதாவை ஒழித்து வைத்துவிட்டு கடலில் செல்வார்கள். திரும்ப வந்து எடுத்துக்கிட்டு வேறு திரும்பி வருவார்கள். என்னுடைய பழக்கமாக இருந்திருக்கிறது. அப்படி இருக்கிற போது ஒரு முறை வருகிற போது வைத்த மாதாவை காணவில்லை. ஐயோ, செங்கோல் மாதாவை காணவில்லை என்று அடித்து புலம்பிக் கொண்டே தான் இருந்தார்கள். சரி, நம்ம தான் கோயிலுக்கு கொஞ்சம் நேரம் கடல்கிட்ட போய் ஜெபம்ட்டு போவோமே, நிச்சயம் பண்ணுறோம், நல்லது செய்யன்று வேம்பார் மக்களுடைய ஜெப பெற்ற அடையாளமாக ஆலயத்துக்கு சென்றிருக்கிறார்கள். ஆலயத்துக்கு செல்கிற போது ஆலயத்துக்கு நுழைந்த உடனே அந்த கோயிலுடைய மேல் பகுதியிலே அதே செங்கோல் மாதா அந்த சுருவம் மேலே இருக்கிறது. மேலே இருக்கிற போது இவர்கள் உள்ளே நுழைந்த உடனே இவர்கள் வருகிற திசையை நோக்கி தலை திருப்பி மாதா பார்த்து சிரித்திருக்கிறார்கள். உடனே அந்த கோயிலில் பெரும் பரபரப்பு ஏற்படுகிறது. திருப்பலி நேரமாகிறது. இதனாலும் கூட மக்களோட ஒரு கூச்சல் குழப்பமாக இருந்ததால் அந்த இடத்தில் நிப்பாடிட்டு அந்த குருவானவர் எதற்காக எப்படி நடக்கின்ற பார்க்குற போது இந்த மக்களை பார்த்து நீங்கள் யாருன்னு கேட்கும்போது, இது நாங்கள் வேம்பாரிலிருந்து வருகிறோம், இந்த மாதா எங்கள் மாதா, எங்கள் பாதுகாவலி, எங்களது சொந்த தாய் என்று சொல்கிற போது அதை நாங்களும் உணர்ந்து கொள்கிறோம். உங்கள் மாதா உங்களை உள்ளே வருகிற போது வரவேற்கும் விதமாக உங்களை பார்த்து சிரிக்கிறாள். அதை உணர்ந்து கொள்கிற போது இனி இந்த மாதம் எங்களை விட உங்களை இருப்பது தான் மிக சிறந்ததாக இருக்க முடியும் என்று சொல்லி அந்த மாதாவை திருப்பிட்டு கொடுத்து விடுகிறார்கள் என்பது வரலாறாக இருக்கிறது. இது ஒரு வரலாற்று தொழிலை உங்கள்கிட்ட சொல்லுகிறேன். இதுபோல் செங்கோல் மாதா இந்த வேம்பார் மக்களோடு பிணைந்த ஒரு தாயாக இருக்கிறாள். எல்லா நேரத்திலுமே என் மக்கள் என்று தன்னுடைய பிள்ளைகளுக்காக இயேசுவிடம் பரிந்து பேசுகிற மிக சிறப்பான ஒரு அம்மா எங்கள் செங்கோல் மாதா. இந்த செங்கோல் மாதாவுடைய அருளை இன்னும் நிறைய சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த செபஸ்தியாருக்கு என்று ஒப்புக்கொடுக்கப்படுகிற காரணத்தினால் வேம்பாரில் பிறந்து அல்லது வேம்பாரை பூர்வீகமாக கொண்டு வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் எல்லோருமே எந்த கணக்கிலும் மாற்றுக்கருத்தே கிடையாது. வெளியூர்காரர்களாக இருக்கலாம், வெளிநாட்டுக்காரர்களாக இருக்கலாம், உள்ளூர்காரர்களாக இருக்கலாம். இந்த செபஸ்தியாரை தங்களுடைய சொந்த தந்தையாக ஏற்றுக்கொள்கிறார்கள். நிறைய அவருடைய பிரசன்னத்தை குறித்து கதைகள் சொல்லப்படுகிறது, அல்லது நிகழ்வுகள் எல்லாம் சொல்லப்படுகின்றன. ஒவ்வொரு நாளும் இரவிலே அவர் குதிரையிலே இந்த வேம்பார் மக்களை சுற்றி வருகிற சூழலும், சில நேரங்களில் இந்த மக்களுக்கு எதிராக நடக்கின்ற தீமைகள் எல்லாம் பனை மரத்திலே அந்த அம்புகள் எல்லாம் அவர்களுக்கு எதிராக தீமைகள் நடக்கிற போது அந்த தீமைகள் எல்லாம் அம்புகளாக மாறி அவை பனை மரங்களில் சென்று குத்தப்பட்டு இருப்பதையும், பிறகு அது எடுத்து வரப்பட்டு செபஸ்தியாருக்கு நேர்ந்தளிக்கப்படுவதையும் வரலாறு சொல்கிறது. இந்த செபஸ்தியார் மேல் உண்மையான நம்பிக்கை, ஒரு நேரடி விசுவாசம் கொண்டவர்களாக இந்த மக்கள் இருக்கிறார்கள். எங்களுடைய அந்த செபஸ்தியார் மேல் இருக்கிற பற்றுத்தான் இயேசுவின் மேல் அதிக அன்பை, ஆர்வத்தை, இயேசுவின் மேல் விசுவாசத்தை எங்களுக்கு இன்னும் அதிகமாக அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லலாம்.
நிறைய பேசிவிட்டேன். செபஸ்தியார் எப்போதுமே எங்களோடு இருக்கிறார். இந்த எமது வேம்பாறு பரிசுத்தவானது ஏற்கனவே 3 வருடங்களாக நாங்கள் கஷ்டப்பட்டு பொருளாதார நெருக்கடிகளுக்கெல்லாம் கிடைத்த போதும் கூட மக்கள் தாராள உள்ளத்தோடு வாரி வழங்கிய காரணத்தினால் நாங்கள் வேம்பாரிலே தூயாவிற்காக மீள் உருவாக்கம் செய்து புதிய ஆலயத்தை உருவாக்கியிருக்கிறோம். இந்த ஆலயத்தை நேற்று பாளையங்கோட்டை மீனாளாயர் ஜூல் பாலரசு அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள். இறைவனுக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக நாங்கள் இருக்க சொல்லித்தான் இறைவன் எங்களுக்கு இந்த வாய்ப்பையும் இன்னும் ஒரு வாய்ப்பாக தந்திருக்கிறார். நிச்சயமாக செங்கல் மாதாவுக்கு, புனித செபஸ்தியாருக்கு, எல்லாம் வல்ல இறைவனுக்கு, அவருடைய வடிவமான தூய ஆவியானவருக்கு என்றுமே மகிமை சேர்க்கக்கூடிய மக்களாக நாங்கள் வாழ்வோம் என்று நம்புகிறோம். வாழ வேண்டும். எங்களுக்காக நீங்களும், உங்களுக்காக நாங்களும் பரிந்துரைக்கிறோம். சரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பங்கினை சேர்ந்த, அந்த ஊரை சேர்ந்த திரு தேவானந்த் அவர்களை நான் சந்தித்தேன். அவங்க நிறைய வரலாறு சொன்னாங்க. ஆக்சுவலாக அவங்க சொன்னது ஒரு 5% தான் இருக்கும். இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னார். அதுக்கான கால அவகாசம் இல்லாத காரணத்தினால கொஞ்சம் சுருக்கமாகவே முடிச்சுக்கிட்டோம். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்கலாமா? தமிழக கடலோரத்தில் ராமேஸ்வரத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியில் அந்த காலத்தில் 3 பிரிவுகளாக பிரித்தாங்க. ராமேஸ்வரம் முதல் வேம்பார் வரைக்கும் இருக்கக்கூடியதை காரை சுற்றுன்னு சொல்லுவாங்க. வேம்பாரிலிருந்து மணப்பாடு வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியை முத்துக்குளித்துறைன்னு சொல்லுவாங்க. மணப்பாடிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடியது குமரிக்கரைன்னு சொல்கிறாங்க. இந்த 3 பிரிவுகளில் நடுநாயகமாக இருக்கக்கூடிய அந்த முத்துக்குளித்துறை அப்படிங்கிறது தான் பாண்டியர் மன்னர்களுக்கு மிக முக்கியமான பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு பகுதி. ஏன்னா இங்கே தான் முத்து வணிகம் நடந்தது, முத்து குளித்தல் நடந்தது, முத்து சலாபம் நடந்தது. இப்போ இதை மையப்படுத்தி தான் பாண்டியருடைய பேரரசு முத்து உடைத்தது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. தென்னாடு முத்து உடைத்தது அப்படிங்கிறது ஔவையார் சொல்கிற அந்த கூற்று இந்த முத்துக்குளித்துறையை மையப்படுத்தினது. இதில் தான் நடுநாயகமாக இருக்கக்கூடிய கொற்கை எல்லாமே இதுக்குள்ளே தான் அடங்குது. இந்த முத்துக்குளித்துறையில் முதல் துறைமுகமாக இருக்கக்கூடியது இப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடிய வேம்பாருங்கிற ஒரு கிராமம். இப்போ இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் 1536 இங்கே இருக்கக்கூடிய மக்கள் கத்தோலிக்க திருமுறையை தருவுறாங்க. அதுக்கு பிறகு புனித சவேரியார் இங்கே வர்றாரு. இந்த சவேரியார் பார்க்குறாங்க. இங்கே பார்த்துட்டு இங்கே இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த ஆலய பகுதியில் ஒரு பெரிய குளம் இருந்தது. இங்கே ஒரு குழந்தை தவறிட்டாங்க. அந்த குளத்தில் விழுந்து இறந்துடுறாங்க. அந்த குழந்தைய உயிர்ப்பித்தது இந்த இடத்துல நடந்தது. இப்போ அதனுடைய ஞாபகமாக அந்த பக்கத்தில் ஒரு நினைவு தூண் இந்த ஆலய வளாகத்துக்குள்ளேயே எழுப்பப்பட்டிருக்குது. அதற்கு பிறகு ஹென்ரிக்ஸ் ஃபாதர் இங்கே பங்கு தந்தையாக பொறுப்பெடுக்கிறாங்க. இப்போ இங்கே பொறுப்பெடுக்கும் பொழுது என்ன நடக்கு அப்படின்னா, இப்போ முதலாக இந்த கடற்கரை கிராமங்களில் எல்லா மக்களுமே 1536 காலகட்டங்களில் எல்லாருமே கத்தோலிக்க மறையை தழுவுறாங்க. அதன் பிறகு சவேரியார் வந்த பிறகு கன்னியாகுமரி வரைக்கும், ராமேஸ்வரத்துலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய மற்ற மக்களுமே கடற்கரை பகுதிகளில் கத்தோலிக்க திருமுறையை தழுவிடுறாங்க. அப்போ இதில் இந்த பக்கத்தில் சவேரியார் போனதுக்கப்புறம் 1545 கடைசியாக வேம்பாருக்கு சவேரியார் வராரு. சவேரியார் திரும்ப இங்கேருந்து போனதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஹென்ரிக்ஸ் ஃபாதரை பொறுப்பாளராக நியமிக்கிறார். இப்போ இந்த கடற்கரை பகுதியிலே முதலாக 1571 ஒரு கற்கோயில் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா கட்டியிருக்கிறாங்க. அது முதல்ல கட்டினது கடற்கரையிலே முதல்ல கட்டப்பட்ட கற்கோயில் இந்த வேம்பாரில் தான் அமைஞ்சிருந்தது. அதற்கு பிறகு ஹென்ரிக்ஸ் ஃபாதர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், ஒரு கற்கோயிலை பிரம்மாண்டமான ஒரு கோயிலாக கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அந்த முயற்சி அப்படிங்கிறது 1600 அந்த கோயில் முற்றுப்பெறுது. அந்த கோயில் பிரம்மாண்டமான ஒரு கோயில். அதை பற்றி சேசபை குறிப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரோமில் இருக்கக்கூடிய கோயிலுடைய அளவுக்கு நிகரான ஒரு கோயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயில் இருந்தது. அதையும் பசலிக்கா அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் குறிப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயிலாக இந்த ஊரில் இருந்தது. அதற்கு பிறகு அந்த கோயில் 1730 காலகட்டங்கள் வரைக்கும் அது இருந்தது. டச்சு படையெடுப்பு வந்த பிறகு 1558 டச்சுக்காரங்க வராங்க. அந்த கோயிலை என்ன செய்கிறாங்கன்னா அதை சிதைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சிதைக்கப்பட்ட பிறகு கொஞ்சம் பகுதிகள், ஏன்னா பெரிய கோயிலாக இருந்தனால அது ஒரு ஆயுத கடங்காக அவங்க வச்சுக்கிட்டாங்க. பலிபீடத்தையும் முன்னாடி இருந்த பகுதியையும், அதாவது கோயிலுடைய முகப்பையும் பலிபீடத்தையும் அவங்க இடிச்சிட்டு அது ஒரு ஆயுத கடங்காக அவங்க பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க இருக்கிறாங்க கொஞ்ச காலத்துக்கு அப்புறம். ஏன்னா முத்து வணிகம் இங்கே இருந்ததுனால அந்த முத்து வணிகத்துக்கு அவங்களுக்கு தேவை இருக்குது,
இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய ஒத்துழைப்பு வேணுங்கிறனால அந்த கத்தோலிக்கத்தை அவங்க அனுமதிக்கிறாங்க. ஆரம்பத்தில் அவங்க அனுமதிக்கல, பிற்காலத்தில் அவங்க அனுமதிக்கிறாங்க. அப்போ அனுமதிக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய கோயிலில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்த ஒரு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறாங்க. ஏன்னா அது வரைக்கும் இங்கே இருக்க இந்த குருக்கள்லாம் காட்டுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிறாங்க, பக்கத்தில் இருந்தக்கூடிய தீவுகளில் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்போ இந்த மக்களும் அவங்களோட இருக்கிறாங்க. அப்போ திரும்ப இங்கே வர்றதுக்கு திரும்ப கோயிலை புதுப்பிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. ஆனால் அவங்களால என்ன செய்ய முடியலன்னா அந்த கோயிலை வந்து புதுப்பிக்க முடியல. இது வந்து 1730க்கு பிறகு இந்த கோயில் முற்றிலுமாக வந்து அந்த பிரம்மாண்டமான இருந்த அந்த கோயில் வந்து அழிவு பெறுது. அதன் தொடர்ச்சியாக கோயில்கள் வந்து எழுப்பப்பட்டுகிட்டே வருது. அடுத்து அதுக்கப்புறம் 1742 வீரமாமுனிவர் இங்கே வர்றாரு. அவர் வந்து அந்த டைமில் வந்து இங்கே இங்கே இருந்து அவருடைய சில பணிகளை செஞ்ச அவருடைய ஆய்வு குறிப்புகள், அவருடைய கையெழுத்து பிரதிகள்லாம் இங்கேருந்து எடுக்கப்பட்டு ரோமில் வந்து பாதுகாக்கப்படுது. அதை நேரில் பார்த்ததாக கௌசானல் ஃபாதர் வந்து தன்னுடைய குறிப்புகளில் குறிப்பிடுறாங்க. வீரமாமுனிவருடைய கையெழுத்துக்கள் இங்கே இருந்ததை பார்த்ததாக குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய சேசவை குருக்கள் வந்து தமிழ் படித்த ஒரு தலமாக வந்து வேம்பார் இருந்தது. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா ஃபாதர் ஹென்றி ஹென்ட்ரிக்ஸ் பற்றி சொல்லணும். அவர் தான் தமிழ்நாட்டினுடைய தமிழினுடைய அச்சுத்தந்தைன்னு நம்ம சொல்லுவோம். அவர் எங்கே தமிழ் படித்தாருன்னா வேம்பாரில் தான் நான் தமிழ் படித்தேன் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தான் எழுதின ஜெபங்களை இங்கே இருந்த கோயில்களில் ஒரு 6 வாரம் நான் வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த கோயிலில் இங்கே அந்த காலத்தில் இங்கே இருந்த கோயில்களில் 1578 அந்த காலகட்டங்களில் இங்கே இருந்த கோயிலில் நான் வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவர் இங்கே படித்து எழுதின ஜெபங்களை முதலாக தமிழ்நாட்டிலே இந்த ஊரில் இருந்த கோயிலில் தான் வாசித்திருக்கணும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா இதுக்கப்புறம் தான் மற்ற கோயில்களுக்கு அது எடுத்துகிட்டு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் தான் தமிழினுடைய அச்சுத்தந்தைன்னு நம்ம சொல்கிறதுனால முதலாக இங்கே தான் வாசிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயமும் இந்த கோயிலுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கோயிலுடைய பல்வேறு காலகட்டத்தில் செல்வ செழிப்பினால நிறைய முற்றுகைகள், நிறைய போர்கள் இங்கே நடந்தது. அதனால இங்கே இருக்கக்கூடிய ஆலயங்கள் வந்து தொடர்ச்சியாக அழிக்கப்படுது. சிலுவை கோயில் ஒன்று இருந்தது, அது இப்போ இல்லை, அதெல்லாம் அழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இந்த கோயில்கள் மாற்றி கட்டி இப்போ இது வந்து இப்போ இருக்கிற கோயில் வந்து 1915 கட்டினது. திருச்சி மறை மாவட்டத்துக்கு உட்பட்டதாக இருக்கும் பொழுது இந்த கோயில் கட்டினது. இப்போ வந்து இந்த கோயில் தூத்துக்குடி மறை மாவட்டத்துக்கு உட்பட்டதாக இருக்குது. அப்போ இது கிட்டத்தட்ட 2015 வந்து நம்ம நூற்றாண்டு விழா இந்த கோயில் கண்டது. அப்போ சில புதுப்பிப்பு பணிகள் நடந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக வந்து இன்னும் சில வேலைகள் இருந்தது, சில குறைபாடுகள் இருந்ததுனால அதெல்லாம் இப்போ புதுப்பிச்சு இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கு வந்து கோயில் எல்லா வேலையும் புதுப்பிச்சு திரும்பவும் இந்த கோயிலை வந்து மீளுருவாக்கம் செய்து திரும்பவும் வழிபாட்டுக்குரிய விஷயமா வந்து செயல்படுத்தியிருக்கிறோம். 10/1/2026 வந்து மாலையில் இந்த கோயிலுடைய அர்ச்சிப்பு விழா நடந்தது. பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தினுடைய மேனாள் ஆயர் எட்வர்ட் பிரான்சிஸ் வந்து இங்கே வந்திருந்தாங்க. அவங்க தான் வந்து ஆலயத்தை அர்ச்சித்திருந்தாங்க. இந்த கோயிலுக்கு இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயில் வந்து பரிசுத்தாவிக்கு நேர்த்தளிக்கப்பட்ட ஒரு கோயில். ஆனால் இந்த கோயிலுடைய இன்னொரு முக்கியமான சிறப்பு பாதுகாவலர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து புனித செபஸ்தியார். ஏன்னா வந்து 1710 காலகட்டங்களில் இந்த ஊரில் ஒரு மிகப்பெரிய கொள்ளை நோய் பரவுது, நிறைய மக்கள் இறந்து போகிறாங்க. இப்போ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய போர் நடக்குது. அதுக்கு அடுத்த வருஷம் 1712 அதுக்கடுத்து ஒரு பஞ்சம், இந்த போர், மக்கள் இறப்பு, இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பஞ்சம் வருது. அப்போ இந்த பஞ்சம், படை, கொள்ளை நோய், இந்த 3 விஷயங்களும் அடுத்தடுத்து தாக்கும் பொழுது இதனுடைய பாதுகாவலராக வந்து இந்த ஊரில் இருந்த புனித செபஸ்தியாரை வந்து இந்த ஊரினுடைய வேம்பாரினுடைய பாதுகாவலராக நேர்ந்து இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவருக்காக சிறப்பு வழிபாடுகள், சிறப்பு ஜெபங்கள், இந்த மாதிரி சில பக்தி முயற்சிகளை அவங்க முன்னெடுக்கிறாங்க. அதன் பிறகு அதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தப்படுது. இது அப்படியே ஒவ்வொரு வருஷமும் சில விஷயங்கள் இந்த மாதிரி கொள்ளை நோய்கள் பரவும் பொழுது இவங்க வந்து செபஸ்தியார்கிட்ட வேண்டுறதும், அது வந்து தடைபடுறதும், அந்த நோய் நின்றுறதும், இந்த மாதிரியான முயற்சிகள், இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் தொடர்ந்து இது நடந்துக்கிட்டே இருந்தது. இதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சமீபமாக இந்த நூற்றாண்டில் 1952 ஒரு மிகப்பெரிய காலரா இங்கே அட்டாக் ஆகுது. அந்த காலகட்டத்தில் செபஸ்தியாருக்காக சிறப்பு வழிபாடுகள், சிறப்பு பக்தி முயற்சிகள்லாம் மேற்கொண்ட பிறகு இப்போ என்னன்னா அதில் வந்து இந்த மக்கள் வந்து எந்த பாதிப்புமே இல்லாமல் பாதுகாக்கப்படுறாங்க. அப்போ அதுக்கு பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா செபஸ்தியாருக்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து சிறப்பு வழிபாடுகள், நிறைய விஷயங்களை இவங்க முன்னெடுக்கிறாங்க. இன்றைக்கும் இந்த கோயிலில் வந்து செபஸ்தியாருடைய தலைமுடி வந்து அருளிக்கமாக பாதுகாக்கப்படுது. இது வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி திருவிழா நடக்கும் பொழுது அன்றைக்கு இரவு நடக்கக்கூடிய திருவிழாவில் அவருக்கு எல்லாருக்கும் முத்தி செய்கிறதுக்கு இங்கே கொடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ 19ஆம் தேதி இரவும் 20ஆம் தேதி காலையிலையும் செபஸ்தியாருடைய திருவுருவம் வந்து சப்ரபவனி வருது.
இந்த சப்ரபவனியில் இந்த செபஸ்தியாருடைய திருமுடியை அதையும் வந்து ஊரை பாதுகாக்கும் விதமாக ஊருக்காக அந்த பவனியில் சேர்த்து எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு மரபும் இப்போ இங்கே வந்திருக்குது. அதனால் இந்த செபஸ்தியாருடைய பக்திங்கிறது இந்த ஊரில் பரிசுத்தாவி பக்தியினோட ஊடாக செபஸ்தியாரினுடைய பக்தி இங்கே மிக அதிகமானதாக இருக்குது. இதனால என்ன நடந்தது அப்படின்னா 1967 தூத்துக்குடி மறை மாவட்டத்தினுடைய பிஷப்பாக இருந்த தாமஸ் ஆண்டகை அவர்கள் இங்கே வேம்பாரில் வந்து ஒரு செபஸ்தியாருக்கான ஒரு திருத்தலத்தை வந்து உருவாக்கி கொடுத்தாங்க. அந்த திருத்தலம் வந்து இந்த வேம்பாத்தை சார்ந்த இலங்கையில் பெரும் வணிகராக இருந்த செல்வங்காகு அவர்களால் கட்டி வைக்கப்பட்ட ஒரு திருத்தலம். அது திருத்தல மணிமண்டபமாக நாங்கள் சொல்லுவோம். அந்த திருத்தல மணிமண்டபத்தை வந்து அந்த காலத்தில் இருந்த 1967 இருந்த தாமஸ் ஆண்டவர் வந்து அந்த திருத்தல மணிமண்டபத்தை வந்து அர்ச்சித்து திருத்தலமாக வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து 21ஆம் தேதி ஜனவரி மாதம் ஒவ்வொரு ஆண்டும் அந்த திருத்தலத்தில் வந்து திருவிழா நடக்கும். கோயிலில் வந்து ஜனவரி மாதம் 20ஆம் தேதி இந்த திருவிழா வந்து செபஸ்தியாருடைய திருவிழா வெகு விமர்சையாக நடக்கும். இதில் உலகத்தில் பல இடத்துல இருக்கக்கூடிய மக்கள், தமிழகத்தின் பல இடத்துல இருக்கக்கூடியவங்க, இந்தியாவில் பல இடத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து ஒன்று கூடக்கூடிய ஒரு நாளாக வந்து ஜனவரி மாதம் 20ஆம் தேதி இருக்கும். எல்லாரும் வந்து எல்லாரும் உறவுகளை சந்திக்கிறதும் உறவுகளை புதுப்பிப்பதற்கான ஒரு வாய்ப்பு வந்து அந்த நாளில் வந்து இங்கே இருக்கும். ஒரு உறவின் விருந்து கூட அன்னைக்கு ஏற்பாடு செஞ்சுருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து ஆலய வளாகத்திலே உட்காந்து சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருந்து மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்குது. இந்த யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்கள், இந்த யூடியூப் சேனலை பார்க்கக்கூடிய நண்பர்கள், இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க எல்லாரும் வந்து வேம்பாரில் இருக்கக்கூடிய பரிசுத்தாவி ஆலயத்தினுடைய சிறப்பு பாதுகாவலர் புனித செபஸ்தியாருடைய திருவிழா வர ஜனவரி மாதம் 20ஆம் தேதி நடைபெற இருக்கு. எல்லாரும் நீங்கள் வாங்க, திருவிழாவை கலந்துக்கிறங்க. புனித செபஸ்தியாருடைய அருளையும் ஆசிரையும் பாதுகாவலராக இருக்கக்கூடிய எங்களுடைய பரிசுத்தாவியானவருடைய முழுமையான ஒரு ஒன்றிப்பையும், செங்கோல் மாதா எங்களுடைய பாதுகாவலராக இருக்கிறாங்க, அவங்களுடைய ஆசிரையும் நிறைவாக பெற்று சொல்லணும்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாரையும் அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அந்த ஆலயத்திற்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இந்த சிலுவை பாதைக்கு வழக்கமாக எல்லா இடத்துலையும் சிறுபங்கள் மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா, ஆண்டவருடைய பாடுகள்லாம் அதில் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஃபோட்டோவாக இருந்தது, ஒரு புகைப்படமாக ஃப்ரேம் பண்ணி பழைய காலத்தில் நம்ம ஆலயங்களில் பார்த்துருப்போம் இல்லை, கண்ணாடிக்குள்ளே ஒரு படமாக வச்சுருப்பாங்க இல்லையா 14 ஸ்தலங்கள்லையும் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. எனக்கு அது வித்தியாசமாக தெரிஞ்சது. ஏன் புதுப்பிச்சாச்சு, இது என்ன, ஏன் இப்படி இது மட்டும் இந்த மாடலில் வச்சுருக்கிறாங்கன்னு கேட்டேன். அது பழைய காலத்தில் உள்ளதுங்க. பழைய முன்னாள் ஆயர் வரும்போது இங்கே வைத்த சிலுவை பாதை படங்கள் அப்படின்னு சொன்னார். அதனால் அதை வந்து எடுக்காமல் அப்படியே வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பாருங்கள், இன்றைக்கி நிறைய ஆலயங்கள் புதுப்பிக்கப்படும் போது பழைய விஷயங்களை நம்ம அங்கேருந்து எடுத்துடுறாங்க. ஆனால் பழமை மாறாமல் அதனுடைய சிறப்பு, அதனுடைய பெருமைகளை அறிந்து அதை மாற்றாமல் அப்படியே திரும்பவும் அதை கண்டினியூ பண்ணுறது அப்படிங்கிறது உண்மையில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த படங்கள் தான் இது. அதே மாதிரி இந்த ஆலயம் கட்டுவதற்கு முன்பாக, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இருந்த பழைய கோவிலும் இதற்கு அருகில் தான் இருக்குது. அதை வந்து அங்கே இருக்க அந்த பிரதர் வந்து என்கிட்ட காட்டினாங்க. இங்கே பாருங்கள், அந்த கற்களெல்லாம் பார்த்தீங்களா, அந்த தெரியுது பாருங்கள் லாஸ்ட்டில், இந்த இடம்தான். இதுதான் கோவிலில் மிச்சம் இருக்கக்கூடிய பழைய பகுதி. அந்த கற்கள்லாம் பாருங்கள், முழு கல் கட்டுமானம் இதை வைத்து தான் நடந்திருக்கு. போர்த்துகீசியர் காலத்தில் கட்டப்பட்ட அந்த ஆலயத்தினுடைய மாடல் அது. அப்போ உள்ள அந்த ஸ்டைலில் தான் இதை கட்டியிருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய வீடுகள்லாம் பார்த்தீங்களா, வீட்டோட மாடல்லாம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குல்ல. இப்போல்லாம் இந்த மாதிரி வீடெல்லாம் நம்ம பார்க்க முடியாது, வேறு மாதிரி நம்ம கட்டிட்டு போயிடுறோம். இது அந்த காலத்தில் கட்டின அற்புதமான வடிவமைப்பில் அமைந்த வீடுகள். இதில் அந்த ஓட்டு வீடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து போர்த்துகீசியருடைய ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஓட்டு இந்த நடுவில் இருக்குது பாருங்கள், கீழே சின்னதாக, இந்த மாடல் தான் பழைய போர்த்துகீசியர் அவங்க காலத்தில் அவங்களோட ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கட்டுமான பணியை. என்ன நண்பர்களே, வீடியோவை பார்த்தீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரியப்படுத்துங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர். ஜூடு. வணக்கம் அன்புள்ளவர்களே.